ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வீட்டிலே உங்கள் பாடி ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உடற்பயிற்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ வீட்டிலேருந்து இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கலாம். எல்லாருக்குமே அவங்க பாடியை ஃபிட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சி நிறையா பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த முயற்சி பார்த்தோன்னா சில பேருக்கு பலன் அளிக்கும், சில பேருக்கு பலன் அளிக்காது. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றத மட்டும் உங்கள் மைண்டில் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஸோ உடற்பயிற்சி செய்யும் போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உங்கள் பாடியை ஃபிட்டாகவும் நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்கள் பாடியை கட்டுமஸ்தாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். கைஸ், உங்கள் பாடியில் இருக்க ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும், உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உடற்பயிற்சியை செய்யுங்க. ஸோ இப்போ அது என்ன உடற்பயிற்சின்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க, ஸோ லைக் மட்டும் பண்ணாமல் இருக்கீங்க. கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க். ஸோ இந்த பிளாங்க் பண்ணுறதுனால நமக்கு பாடியில் இருக்க ஃபேட்ஸ்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்கள் ஆப்ஸில் இருக்க ஃபேட்ஸ்லாம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21 days கரெக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கை 2 கால்கள் வச்சு நல்லா ப்ரெஷர் போட்டு நீங்கள் இது மாதிரி பொசிஷனில் நிற்கணும். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோஸ் பார்த்துடலாம். ஸோ டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஒட்டி வைக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் டோஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைகள் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கணும். உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரியான பொசிஷனில் நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி உங்கள் பிளாங்க் எக்ஸசைஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ரீஜன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். உங்கள் பாடி எந்த ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் தான் உங்கள் ஸ்ட்ரைட்டும் உங்கள் நெக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இது தான். உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெண்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் அப்வர்ட்ஸாக இருப்பாங்க. கைஸ், முக்கியமாக உங்கள் பாடியில் எந்த விதமான ஷேக்கிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ நான் பிக்சரில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் உங்கள் பாடி பொசிஷன் இருக்கணும். ஸோ இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி உங்கள் பாடி பொசிஷனை மாற்றிட்டு இதே பொசிஷனில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கணும். கைஸ், இந்த ஒர்க் அவுட் எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இது பண்ணுறதுனால உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்ஸ்லாம் கண்டிப்பாக லாஸ் ஆகி உங்கள் பாடி கூடிய சீக்கிரம் ஃபிட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ மினிமம் இதை பார்த்தீங்கன்னா 2 weeks or 3 weeks கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா 4 செட் பண்ணுங்கள். ஸோ ஒரு செட்டுக்கும் 30 seconds அப்படி இல்லாட்டி 1 minute கணக்கு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 செட் பண்ணுங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 30 seconds உங்களால் நிற்க முடியுதா அப்படி இல்லாட்டி 1 minute நிற்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களால் 30 secondsனால் நிற்க முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா 30 seconds பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் செட் பண்ணும்போதும் அதே 30 seconds நிற்கணும். தேர்ட் செட் பண்ணும்போதும் அதே 30 seconds நிற்கணும். ஃபோர்த்து செட் பண்ணும்போதும் அதே 30 secondsல இருக்கணும். ஸோ இந்த ஒரு செட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் 1 minute ரெஸ்ட் விட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் கரெக்டாக அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஸோ எப்படி கரெக்டுன்னு நீங்கள் தீர்மானிக்கிறது, ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அதிகமாக ஆப்ஸ் பகுதியில் ரொம்பவே பெயினாக இருக்கும். ஆப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ், உங்கள் லெக்ஸ். ஸோ இந்த இதிலலாம் உங்களுக்கு அதிகமாக பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா ஒர்க் அவுட் விழுகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம இந்த உடற்பயிற்சி செய்யலாம். உடலை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்கிறதுனால அவங்க உடல் எடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 21 daysல குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.